kids! Welcome to Infant Dream World! பசுமை பொங்கும் காட்டின் ஆழத்தில் ஈரமான வெப்பம் காற்றை நனைத்து மரங்கள் பசுமையால் உயிரோட்டம் பெற்றிருந்தன. அந்த அழகிய பசுமை நிறைந்த காட்டில் கண்ணன் என்ற குட்டி யானை மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டு வாழ்ந்தது. குளிர்ந்த ஓடையில் தண்ணீர் அவன் தடித்த கால்களை சுற்றி ஓட கண்ணன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான். கரையோரத்தில் அவனுடைய அம்மா யானை பெரிய உருவத்துடன் பாதுகாப்பான பார்வையுடன் அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். விளையாட்டு கண்ணனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் பிரச்சனை வந்தால் உண்மை பேசுவது அவனுக்கு எளிதல்ல. ஒருநாள் பல வண்ண பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டு ஓடிய கண்ணன் அறியாமல் ஒரு தேன் கூடை மோதியுடைத்து விட்டான். தேன் காட்டுத்தரையில் மெதுவாக வழிந்தோடியது. கண்ணன் மிகவும் பயந்தான். உடனே அவன் தன் அம்மாவிடம் ஓடிப்போய், அம்மா, அந்த குரங்குதான் இதை செய்தது என்று பொய் சொன்னான். அவன் குரலில் பாவமில்லாத மாதிரி ஒலி இருந்தது. ஆனால் அது பொய்யே. நாள் முழுக்க உணவு தேடி அலைந்த அம்மா யானை கண்ணனின் அந்த வார்த்தையை நம்பிவிட்டாள். மீண்டும் கிராமத்து தோட்டத்திலிருந்து மாயமான மாம்பழத்தைப் பற்றி மக்கள் கேட்டபோது கண்ணன் அதற்கு காற்று அடித்திருக்கும் என்றான். இவ்வாறு பல விஷயங்களுக்கு கண்ணன் சிறு சிறு பொய்களே சொல்லத் தொடங்கினான். ஆனால் மரக்கிளையில் உட்கார்ந்திருந்த ஒரு அணில் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த அணில் மற்ற விலங்குகளிடம் இதை பற்றி சொன்னது. மேலும் ஊர் மக்களிடமும் தெரிவித்தது. அந்த பொய் காற்றில் பறந்த ஒரு விதை போல மெதுவாக வளர ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் வலுவாக இருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல வாடத் தொடங்கியது. ஒரு நாள் கருப்பு புகை வானத்தை மாசுபடுத்தியது. காடு தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதை முதலில் பார்த்த கண்ணன், காடு தீப்பற்றி எரிகிறது என்று கண்ணன் கத்தினான். ஆனால் யாரும் உடனே நம்பவில்லை. குரங்கு தேன் குடுவையை கண்ணன் சொன்ன பொய்யை நினைத்தது. மக்கள் மாம்பழத்தை திருட்டை பற்றி நினைத்தார்கள். சந்தேகம் ஒரு விஷம் போல அவர்களின் மனதை மூடியது. இதற்கிடையில் உலர்ந்த இலைகளால் தீ வேகமாக பரவியது. பச்சைக்காடு மெல்ல மெல்ல கருப்பு சாம்பலாக மாகத் தொடங்கியது. இறுதியில் தீயின் பயம் அனைவரையும் ஒன்றிணைத்தது. அவர்கள் சேர்ந்து முயற்சி செய்து தீயை அணைத்தார்கள். அந்த நேரத்தில் கண்ணன் அனைவரின் முன்னால் வந்து மிகவும் மனம் வருந்தினான். தீயின் வெப்பம் அவன் உடலை சுட்டது. அவமானம் அவன் மனதை சுட்டது. நான் ஆரம்பத்தில் பல பொய்களை சொல்லி வந்ததால் இப்போது யாரும் என்னை எளிதில் நம்பவில்லை. இதெல்லாம் என்னால்தான் நடந்தது. அம்மா யானை அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கோபமில்லை. அந்த பார்வை அவனை திட்டுவதை விட கண்ணனுக்கு அதிகம் வலித்தது. காடு ஒரு காயத்துடன் இருந்தது. கண்ணனின் மனமும் அதே மாதிரி. அடுத்த நாட்களில் கண்ணன் எரிந்த இடங்களில் சிறு செடிகளை நட்டான். அவன் சிறிய தும்பிக்கையால் ஒவ்வொரு செடியையும் அன்புடன் வைத்தான். அது அவனின் மௌனமான மன்னிப்பு. ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு உண்மையான மாற்றத்தின் சாட்சி. மெதுவாக, மிகவும் மெதுவாக நம்பிக்கை திரும்ப வந்தது. காடு மீண்டும் குணமடைந்தது. மரங்கள் உயரமாக வளர்ந்தது போல கண்ணனின் மனமும் உண்மையில் வேரூன்றியது. மக்களும் மற்ற விலங்குகளும் கண்ணனை மீண்டும் நம்பத் தொடங்கினர். கதையின் அர்த்தம்: உண்மை தாமதமாக வந்தாலும் அதுவே நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கும். Please subscribe our channel.